ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜீனியஸ் டார்க் நைட் மானுவாவோட 69வது சாப்டர்ல இருந்து 72வது சாப்டர் வரைக்கும் தான். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் பார்க்கலன்னா மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வரீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஆல் பட்டனையும் தட்டி வச்சுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு தேடி வரும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்க. நீங்க போடுற ஒரு லைக்கும் தான் எனக்கு அடுத்த வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ ஓவரா பேசாம ஸ்ட்ரெயிட்டா கதைக்குள்ளே போயிடலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே அந்த பிரின்ஸும் ஹீரோ இவனை அடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே உன் ஸ்வாட தூக்கி இருப்ப. இதை கேட்டு ஹீரோவும் யுவர் ஹைனஸ் நீங்க என்ன மறந்துட்டீங்களா, நீங்க தானே என் பெஸ்ட கொடுத்து சண்டை போட சொன்னீங்க, வாங்க இன்னைக்கு சண்டை போட்டு பாத்துரலாம் அப்படின்னு சொல்லி பையனை மறுபடியும் ஒரு அடி தலைவன் பின்னாடி போயிடுறான். இவனும் மனசுக்குள்ளேயே இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இவன் இந்த மாதிரியான ஒரு வேலையை பார்ப்பான், நான் தான் நெக்ஸ்ட் எம்பரராவா மாற போறேன், ஆனா இவன் என் மேலேயே கத்திய வைக்கிறானா, நீ எல்லாம் டார்க் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு சாதாரண பூச்சி தாண்டா, நீ என்னையே சேலஞ்ச் பண்ணி பாக்குறியா. இதை கேட்டு ஹீரோவும் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல, நீங்க சொன்னதை தான் நான் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், அப்படின்னா சரி நீ இப்படிதான் நடந்துக்க போறனா, இதுக்கப்புறமும் நான் உங்ககிட்ட பொறுமையா போற மாதிரி இல்ல. இவன் என்னதான் எல்டின் அகாடமில ஒரு பருப்பா இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் இவன் சாதாரண ஒரு சில்ட்ர தான். இம்பீரியல் ஃபேமிலியில தான் குவாலிட்டியான எஜுகேஷன் இருக்கு. அப்படியாப்பட்ட இடத்துல படிச்ச என்னெல்லாம் இவனால தோக்கடிக்கவே முடியாது. இவன் இதை யோசிச்சு சிரிச்சிட்டு இருக்கும் போதே நடுவுல நின்று அந்த ஹோஸ்டும் உங்க ரெண்டு பேர்ல யாருன்னா ஒருத்தர் தோத்துட்டான்னு ஒத்துக்கிட்டாலும் அப்படி இல்லைன்னா செத்துட்டாலும் இந்த மேட்ச் இங்கேயே முடிஞ்சிடும். நான் சொன்னதுலேயே உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும், ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள் தான், அதனால நான் எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு தரல. இவன் இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அந்த பிரின்ஸும் ஹீரோ நோக்கி சும்மா வெறித்தனமா வரான், ஹீரோ போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி நம்மளால அசால்ட்டா கத்திய நடுவுல விட்டு தடுத்துட்டு ஹீரோவும் இவன் என்னதான் ஒரு பேட் எண்டிங் மேக்கரா இருந்தாலும் இவனோட சண்டை போடுற இந்த திறமை நான் நினைச்ச அளவுக்கு இது இல்ல, ஆனா அதுக்குன்னு இவன் டேலண்டான ஆளு இல்ல அப்படின்னு நான் சொல்ல வரல, இவன் ஏன் அளவுக்கு இல்லன்னு தான் நான் சொல்ல வரேன் அப்படின்ட்டு ஹீரோவும் இவனை போடுறதுக்கு வெறித்தனமா வந்துட்டு இருக்கான். கரெக்டா ஹீரோ கத்திய சொல்லிட்டு பிரின்ஸ் கழுத்துக்கிட்டே எடுத்துன்னு வந்துட்டான். அந்த பிரின்ஸ் அதை பார்த்து மரண பீதி ஆயிடுறான், பையன் போச்சுரா அப்படின்ட்டு, அவ்வளவுதான் நம்மளுக்கு இங்கே சோலி முடிஞ்சு அப்படின்ற மாதிரி கண்ணெல்லாம் மூடிக்கிறான். என்னடா நம்ம சாவலையா அப்படின்ட்டு கண்ணை திறந்து பார்த்தா ஹீரோ அவன் கத்தி எடுத்து திருப்பி உள்ள வச்சிடறான். இவன் எதுக்கு நிறுத்தினா, நாக்ஸ் நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த மேட்சோட இந்த ரூல்ஸ் எல்லாம் இது ரொம்பவே சிம்பிளா இருக்குன்னு எனக்கு தோணுது, சொல்ல போனா எனக்கு இது ரொம்பவே போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு, அப்ப நீ என்ன பண்ணணும்னு சொல்ல வர, நம்ம ஏன் ஒரு பெட் வச்சுக்கலாம் யார் ஜெயிக்கிறா தோக்குறா அப்படின்ற மாதிரி. அதை கேட்டு இவனும் பெட்டா அவனை நீயா வந்து உன் தலையை குத்து மாட்டினியா, உன்னை நான் விட மாட்டேன்டா அப்படின்ட்டு இவன் வில்லத்தனமா ஏதோ பிளான் போட்டு சிரிச்சிட்டு இருக்கான். சிரிச்சிட்டு அந்த பிரின்ஸும் பார்த்தா எனக்கும் இது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் தெரியுது, அதனால நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னா சரி பிரின்ஸ், இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பெட்டோட கண்டிஷன் என்னன்னு சொல்லிக்கலாம், எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் பொறுமை இல்ல நாக்ஸ், அதனால இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பெட்டோட கண்டிஷனை நான் சொல்றேன், உங்களுக்கு என்ன தோணுதோ அப்ப பண்ணிக்கோங்க, நான் மட்டும் இந்த மேட்ச்ல ஜெயிச்சனா நீ பெனலோபிக்கு பதில் என்கிட்ட வந்து என்னோட சர்வன்ட்டா சர்வ் பண்ணணும். அது கேட்டு ஹீரோவும் நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியலையே, நான் சொல்றது புரியாத மாதிரி நீ ஒன்னும் நடிக்க தேவையில்ல நாக்ஸ், நீ அந்த காட்டுல என் தங்கச்சி அழகுல மயங்கி தானே அவளை நீ அன்னைக்கு காப்பாத்தின. இதை கேட்டு ஹீரோவும் இந்த பைத்தியக்காரன் இவன் எல்லாத்தையுமே தப்பா தான் புரிஞ்சிட்டு இருக்கான் போல, என்ன மன்னிச்சிருங்க, ஆனா நான் இந்த இம்பீரியலோட ஒரு லாபம் மட்டும் தான் ஃபாலோ பண்ணேன், எனக்கு வேற எந்த ஒரு இன்டென்ஷனுமே கிடையாது, அதுவும் இல்லாம நீங்க சொல்ற மாதிரி விஷயத்த பண்றதுக்கு எனக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது, அப்படின்னா இந்த விஷயம் ரொம்ப ஈஸியாவே முடிஞ்சிடும், வா வந்து என்னோட நைட்டா மாறிடு, என்னோட நைட்டா நீ எனக்கு வேலை செய்யணும், ஷேடோல இருந்து உன் ஃபேமிலிக்காக இல்ல, உன்னோட லாயல்ட்டிய எனக்கு கொடு அப்படின்னா ஓகே பிரின்ஸ், நீங்க இந்த மேட்ச்ல ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க சொன்ன விஷயத்த நான் பண்றேன். ஹீரோ அப்படி சொல்லும் போதே அந்த பிரின்ஸோ மனசுக்குள்ளே அப்படின்னா ஜெயிக்காம இந்த இடத்துல மட்டும் நான் தோத்து போயிட்டேனா இந்த மொத்த பிளேமுமே ஊ மேலதான் வரும், ஒரு இம்பீரியல் ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தனை அட்டாக் பண்ணிட்டேன்னு முட்டா பைய, இது எதுவுமே தெரியாம என் வலையில வந்து தானா மாட்டிக்கிட்டான் அப்படின்ட்டு இவன் யோசிச்சுட்டு இருக்கான். பிரின்சஸும் இங்க என்னதான் நடக்குது அப்படின்ட்டு ஒண்ணுமே புரியாம அவளும் பாத்துட்டு இருக்கா. இவ்வளவு சம்பவம் நடக்கும் போதே அந்த பொண்ணு அங்கிருந்து ஒரே ஜம்ப் ஹீரோவை போட்டு தள்ளிடலான்ட்டு அவனும் நீ எடுத்த இந்த முட்டாள்தனமான முடிவால கண்டிப்பா உன் வாழ்க்கை ஃபுல்லா நீ வருத்தப்பட போறடா, இந்த மேட்சோட டிசிஷன் அது ஏற்கனவே முடிவாயிருச்சு, நீ தோக்க தான் போற அப்படின்ட்டு ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு வெறித்தனமா வந்துட்டு இருக்கான். ஹீரோவும் என்னால பார்த்தாலே சொல்ல முடியுது, கண்டிப்பா நான் இப்ப இருக்கிற நிலைமையில அவன் போட்டிருக்க அந்த ஆர்டிஃபேக்ட என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, சொல்ல போனா என் ஸ்வாடே அது உள்ள பெனட்ரேட் ஆகாது, அப்படி இருக்கும்போது இவனை இன்ஜூர் பண்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா எனக்கு வேற ஒரு வழி இருக்கு அப்படின்ட்டு ஹீரோ ஏதோ யோசிச்சு சிரிச்சிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா சிஸ்டம்ல இருந்து உங்களோட ஆர்டிஃபேக்ட் த கிரேட் சேஜ் ஹை கிரேட் ஆர்பு ஷைன் ஆகுது அப்படின்னு வருது, நீங்க இதை யூஸ் பண்ணா இதோட ஓனர் நேம் நீங்க சொல்லி ஆகணும், உங்களுக்கு இதுக்கு ஒரே ஒரு ட்ரை மட்டும் தான் இருக்கு, நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா. சிஸ்டம்ல இருந்து இப்படி வரும்போது ஹீரோவும் கண்டிப்பா நான் அந்த ஒரிஜினல் ஓனர் நேமை எப்படி கண்டுபிடிச்சேன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சா அவங்க சர்ப்ரைஸ் தான் ஆவாங்க, ஆனா நான் இந்த இடத்துல இப்ப சர்வைவ் ஆகி ஆகணும்னா நான் அதை யூஸ் பண்ணி தான் ஆகணும். இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த பிரின்ஸ் இவனை மாறி மாறி அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோவும் இவனோட அந்த ஆர்மரை உடைக்கணும்னா எனக்கு வேற வழியே இல்ல, நான் அதை தான் யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்போட ஒரிஜினல் ஓனர் நேம் சொல்றான். இந்த ஆர்போட ஒரிஜினல் ஓனர் நேம் ஆஸ்ட்ரிட் வான் காலிவுட். இவன் இப்படி சொன்ன உடனே இவன் கோட்ல இருந்து அந்த ஆர்போம் ஜொலிக்க ஆரம்பிச்சிருது. சிஸ்டம்ல இருந்தும் இதோட புது ஓனர்
ஓனரா உங்களை தான் நாங்க ரிஜிஸ்டர் பண்றோம். நாக்ஸ் ஒன், நீங்க தான் இதுக்கப்புறம் இந்த ஆர்போட செகண்ட் ஓனர்னு எல்லாராலையும் ரெகக்னைஸ் பண்ணப்படுவீங்க. டெம்பரவரியா உங்களோட மானா ரேபிடா growth ஆகுது அப்படின்னு வருது. நான் பார்த்தா கோட்டூர்ல அந்த ஆர்பு வெளியே வந்து பறந்துட்டு இருக்கு. அந்த பிரின்ஸால அந்த ஃபோர்ஸ்ல நிக்கவே முடியல. அவனும் என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு மரண பீதியில நின்னுட்டு இருக்கான். அவனும் ஹீரோ பார்த்து, நீ என்ன பண்ணிட்டு இருக்க பிரின்ஸ், இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியல, இந்த மேட்ச்ல மேஜிக்கை யூஸ் பண்ண கூடாதுன்னு எந்த ஒரு ரூல்ஸுமே போடல. என்ன சொல்ற நீ? இவனுக்கு அப்பதான் ஒரு ஷாக்கு. இவனுக்கு ஃபேமிலி, இவனுங்களால எப்படி மேஜிக் யூஸ் பண்ண முடியுது? அதுவும் இல்லாம இவன் யூஸ் பண்ற அந்த மேஜிக்கோட பவர் இது என்ன இவ்வளவு வெறித்தனமா இருக்கு? இப்ப நான் பண்றத உங்களால பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருக்க முடியும். நான் இப்ப மேஜிக் மிசைல்ஸ் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இவன் அப்படியே மரண பீதியில வானத்தை பார்த்துட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா ஏதோ ஒரு போர்ட்டல் மாதிரி உருவாயிட்டு இருக்கு. ஹீரோ அந்த ஆர்புல இருந்து அந்த மேஜிக் பவர் எடுத்து ஏதோ போர்ட்டல் மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கான் பையன். அந்த போர்ட்டல்ல இருந்து அந்த மேஜிக் மிசைல்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. பார்க்கலாம் நீங்க இதை எப்படி டாச் பண்றீங்கன்னு. யுவர் ஐனஸ் அப்படின்ட்டு ஹீரோ வில்லத்தனமா நின்னுட்டு இருக்கான். பையன் ஆல்ரெடி ஒரு வில்ல, இந்த மாதிரி பவர் எல்லாம் குத்தா இன்னும் வெறித்தனம் பண்ணுவான்ல. இவன் இப்படி நின்னுட்டு இருக்கும் போதே இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடறானுங்க. நெக்ஸ்ட் சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த ஆரோலாம் இவனை தாக்கிறதுக்கு சும்மா வெறித்தனமா வருது. பையனும் அதுல இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு சொல்லி முன்னாடி பின்னாடின்னு எகிரி நிக்கிறான். எல்லாமே கரெக்டா இவன் நின்ன இடத்துல வந்து குத்துது. இவனும் இதுல ஏதோ சந்தேகமா இருக்குது, இந்த மொத்த விஷயமே இது ஏதோ வினோதமா இருக்குது, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ட்டு இவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே இவன் முன்னாடி வர்றதெல்லாம் தடுக்கிறான். ஆனா பின்னாடி வந்து பையனுக்கு முதுகுலே கட்டப்பா மாதிரி ஒண்ணு குத்திது. அப்படின்றாரு பையன். இவன் ஃபேமிலி இது ஒரு ஸ்வாட் ஃபேமிலி தானே, இவனால எப்படி இந்த மேஜிக் யூஸ் பண்ண முடியுது? இங்க என்னதான் நடக்குது? அதுவும் இல்லாம இவனோட மேஜிக் டேலண்ட் இது என்ன இவ்வளவு கொடூரமா இருக்கு? நான் என்ன கேள்விப்பட்டேன்னா இவன் பிறந்தது வந்து ஒரு யூஸ்லெஸ் ஆன ஒருத்தன் தான் கேள்விப்பட்டேன். ஆனா எப்படி? இவன் அப்படியே ஆச்சரியத்துல பாத்துட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா ஹீரோ தான் ஒரு 5 இவனை பாயிண்ட் பண்ண மாதிரி நின்னுட்டு இருக்கான். ஹீரோவும், நீங்க இப்ப என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நான் இதுக்காக எந்த ஒரு ஷார்ட் கட்டுமே யூஸ் பண்ணல. அட்லீஸ்ட் உங்களை மாதிரி ஆர்டிஃபேக்ட் எடுத்து ஆர்மரா போட்டு வரலையா நானு அப்படின்ட்டு இவன் மேஜிக் ஆரோவெல்லாம் ரிலீஸ் பண்ணிடுறான். அவனும், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு டார்க் ஃபேமிலியை சேர்ந்த நீ என்னை இவ்வளவு அசிங்கப்படுத்தி இருப்ப? நான் ஒண்ணு இந்த சண்டையை ஆரம்பிக்கலையே. என்ன சொல்ற? நான் டார்க் ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தனா இருந்தாலும் நான் பண்ண அச்சீவ்மெண்ட் எல்லாம் உங்களால ஏத்துக்க முடியல. அதனாலதான் இந்த ஸ்பேரிங் மேட்சே நீங்க ஆரம்பிச்சீங்க. ஆனா எனக்கு புரியாத ஒரே விஷயம் என்னன்னா, உங்க ஸ்கில்ஸ் எல்லாம் இவ்வளவு மோசமா இருக்கும் போதும் எந்த தைரியத்துல நீங்க என் கூட சண்டை போறதுக்கு வந்தீங்க? யோசிச்சு பாருங்க. உங்க இம்பீரியல் ஃபேமிலியோட பிரைட் எல்லாம் அது தரமட்டத்துக்கு போகுது. அதை கேட்டு இவனோட இப்படி பேசிட்டு இருக்கான்ட்டு செம காண்டாயிடுறான். அவன் காண்டாயி ஏதோ ஒரு கியூப் மாதிரி எடுக்கிறான். அந்த கியூப்ல இருந்து மானாலாம் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா இவங்களை சுத்தி ஏதோ ஒரு பேரியர் மாதிரி அது போடுது. இவனும் அந்த பேரியர் உள்ள நின்னுட்டு இது உள்ள என்ன நடக்குதுன்னு யாராலையுமே பார்க்க முடியாது. பிரின்ஸ், நீங்க இப்ப என்ன பண்றதா நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த கேள்வியை கேட்கறதுக்கு உனக்கு தகுதியே இல்லடா. உன்னை பத்தி நான் நிறைய ரூமர்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். நீ ஒரு பைத்தியக்காரன்னு. ஆனா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே சண்டை போடுறதுக்கு நீ ஓகே சொல்லி வந்திருப்ப. ஒன்ஸ் இந்த சண்டை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இம்பீரியல் ஃபேமிலி சேர்ந்த நைட்ஸ் எல்லாம் உன்னை கொன்றுவானுங்க. நான் பிளான் போட்ட மாதிரி தான் எல்லாமே போகுது. இவன் இப்படி பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோவோ யார்கிட்டயோ அவன் சொன்னதெல்லாம் நீங்க கேட்டீங்க தானே? டீன், உங்களோட கியூட்டான ஸ்டூடெண்ட்ஸை இந்த மாதிரி ஒரு இடத்துல சாவு விட போறீங்களா அப்படின்ட்டு இவன் பாக்கெட்ல இருந்து ஏதோ வேற ஒரு ஆர்பம் எடுக்கிறான். ஹீரோ என்ன பண்ணிடுறானா, ஹீரோ வந்து இந்த மொத்த விஷயத்தையும் போன் மாதிரி டீன் கையில கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறான். இவன் பேசுறதெல்லாம் இதுக்கு கேட்கணும்ன்ற மாதிரி ஒரு பெரிய வேலையை பார்த்துட்டு தான் இங்க வந்திருக்கான். ஹீரோ இப்படி சொன்ன உடனே அவனும், நீ என்ன சொல்ற, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னும் போதே அந்த ஆர்புல இருந்து, நீ ஒன்னும் அந்த அளவுக்கு கியூட்லாம் இல்ல, நீ என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால தான் உனக்காக நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இவனும், இந்த வாய்ஸ் இது புதுசா அப்பாயிண்டட் ஆன அந்த எல்டினோட டீன் தானே, நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணதே இல்ல அப்படிதானே? பிரின்ஸ் லூயிஸ் அப்படின்ட்டு அந்த ஆர்புல இருந்து டீன் வெளியே வந்து பேசுறாங்க. அவளும் ஹீரோ பார்த்து, நீ ஒன்னும் அந்த அளவுக்கு கியூட்லாம் இல்ல, ஆனா நீ எனக்கு ஒரு பிரஷியஸான ஸ்டூடெண்ட். உன்னோட இம்பீரியல் பவரை எடுத்துட்டு வந்து என் ஸ்டூடெண்ட்ஸ் மேல கை வைக்கணும்னு நீ நினைச்சனா 4 சேஜஸ்ல ஒருத்தி, என் பேர் மேல ஹானரா சொல்றேன், கண்டிப்பா அவனை உன்னை கதற கொல்லுவேன்டா நானு. அதை கேட்டு இவன் கதி கலங்கி போயிடுறான். ஹீரோவும், பரவாயில்லையே நம்ம பிளான் போட்ட மாதிரியே எல்லாமே போகுது அப்படின்ட்டு இவன் சிரிச்சிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்றதான் காட்டுறாங்க. டீனும் ஹீரோ கிட்ட, நான் என்ன கேள்விப்பட்டேன்னா இம்பீரியல் ஃபேமிலில இருந்து உன்னை ரிவார்டு கொடுக்கறதுக்கு வர சொல்லி இருக்காங்களாமே. ஆமா, நான் அந்த பிரின்சஸை சேவ் பண்ணதுனால அதுக்கு தேங்க்ஸ் சொன்னதுக்கு வர சொல்லி இருக்கானுங்க. அடா, இது நல்ல விஷயம் தானப்பா. டீன், உங்களுக்கே தெரியும் நான் அந்த இடத்துக்கு போனா கண்டிப்பா செத்துருவேன். அதனால இது தெரிஞ்சுமே தெரியாத மாதிரி பண்ணாதீங்க. அதுவும் இல்லாம டார்க் ஃபேமிலியை சேர்ந்த யாரும் அங்க போயிட்டு திரும்பி உயிரோட வந்ததா சரித்திரமே கிடையாது. ஓ அப்படியே சொல்ற அப்படின்ட்டு இவ்வளவு பிஸ்கெட் எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கிறான் மச்சுக்குன்னு. ஹீரோ காண்டாய் அந்த பிஸ்கெட்டை புடிங்கிடுறான். நான் இங்க இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ என்னமா பிஸ்கெட் தின்னுக்கிற? டே, அது என் பிஸ்கெட்ரா, குர்ரா அப்படின்ட்டு சைட்ல நின்னு கதை
நிக்கிறா. ஹீரோவும் தயவு செஞ்சு இந்த விஷயத்துக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் அந்த பிரின்சஸ் இதுக்கப்புறமும் என்ன எந்த விஷயத்திலும் நோண்ட மாட்டா, நானும் அந்த இடத்துக்கு போகணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இருக்காது. ஆனா அவங்க என்ன ரிவார்டு கொடுக்க போறாங்கன்ட்டு நீ பார்க்க போறது இல்லையா? ஒருவேளை அவங்க நல்ல ரிவார்டு கொடுத்தா அது உனக்கு நல்லது தானே? நீங்க சொல்றது உண்மைதான், ரிவார்டு வாங்கணும்னு எனக்கும் தான் தோணுது. ஆனா ரிவார்டை விட என் தலை எனக்கு ரொம்பவே முக்கியம். நான் அந்த இடத்துக்கு போனேன்னா கண்டிப்பா அவனுங்க என் தலையை வெட்டுருவானுங்க. அட மேஜிக் டெக்னாலஜி எல்லாம் எவ்வளவு வளர்ந்து போச்சு, கை கால் வெட்டினா அதை கண்டிப்பா ஒட்ட வச்சிடலாம்ப்பா. ஆனா தலையை ஒட்ட வைக்கிறது அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். டீன், இந்த விஷயத்த நீங்க சீரியஸா தான் இப்ப பேசிட்டு இருக்கீங்களா? அந்த டேலண்ட் ஃபெதருக்கு போயிட்டு ரிவார்டு வாங்கிட்டு நீ சேஃபா திரும்பி வர ஒரு வழி இருக்குன்னு சொன்னா என்ன பண்ணுவ? அந்த மாதிரியான ஒரு விஷயம் எல்லாம் வாய்ப்பே கிடையாது. இவன் இப்படி சொல்லும் போதே அந்த நோவாவும் இவங்கிட்ட அந்த ஆர்ப அப்பதான் கொடுத்துருக்கா, இந்த ஆர்ப வச்சுக்கோ அப்படின்ட்டு. இப்ப அந்த இடத்துல சீனை கட் பண்ணி பிரசன்ட்ல என்ன ஆகுதுன்னு காட்டுறானுங்க. ஹீரோவும் இந்த ஆர்ப நோவாவே எனக்கு பர்சனலா கொடுத்தாங்க, இது எந்த மாதிரியான ஒரு டூல்னா லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து நம்மளால கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். சாதாரண ஆர்புல நம்மளால ஹாலோகிராம் கம்யூனிகேட் மட்டும் தான் பண்ண முடியும். ஆனா இதுல அந்த சைடுல இருந்து யாருன்னா மானா மேஜிக் பவர் யூஸ் பண்ணாங்கன்னா அது இந்த சைடுல வெளியே வரும். அண்ட் இவன் எவ்வளவு பெரிய பருப்பா இருந்தாலும் எல்டின் அகாடமியோட பிரின்சிபல், அதுவும் இல்லாம 4 சேஜஸ் முன்னாடி இவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. ஹீரோ இதெல்லாம் நினைச்சிட்டு நோவா கிட்ட, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றது இது உண்மையிலே ஒரு ரேரான விஷயம் தான். நாக்ஸ், நீ பேசுறது எனக்கு கேட்கும், அது உனக்கு தெரியும் தானே? உனக்கு வேணானா சொல்றப்பா, நான் வேணா திரும்ப போயிடுறேன். இல்ல எனக்கு வேணும், ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றான். லூயிஸும் அடி வாங்கினு, டீன் நோவா இங்க ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு இவன் உங்க ஸ்டூடெண்ட்னு தெரியாது, தெரிஞ்சிருந்தா இந்த விஷயம் எல்லாம் நடந்திருக்காது. நான் எப்படா உனக்கு டீனான? அதுவும் இல்லாம என்ன தெரிஞ்ச மாதிரி பேசுறத நிறுத்து. நான் உங்க அப்பா கூட தான் க்ளோஸே தவிர உன் கூட இல்ல. அதுவும் இல்லாம நீ என் ஸ்டூடெண்ட் கூட கிடையாது. உனக்கு மன்னிப்பு வேணும்னா கெஞ்சு. அவனும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களை கோவப்படுத்துற மாதிரி எதனா பண்ணியிருந்தானா அப்படின்னு கத்துறான். இவனும் நான் உன்னை சாதாரணமா கேட்க சொல்ல, கெஞ்ச சொன்னேன். நாக்ஸ் கிட்ட கெஞ்சு, உனக்கு மன்னிப்பு வேணும்னு அவன் கிட்ட கெஞ்சு. நீ கெஞ்சன்னா நான் வேணா உன்னை விட்டுறேன். இதை கேட்டு ஹீரோவும் பரவாயில்லையே, இந்த விஷயத்த இதை நான் எதிர்பார்க்கலையே, நல்லாதான் இருக்கு இதுவும். அவனும் பல்ல கட்சின்னு என்ன மன்னிச்சிரு யுவர் ஹைனஸ், நான் பெரிய மனசு பண்ணி உங்களை விட்டுறேன். எல்லா வேலையும் பார்த்தது நோவா. ஆனா ஹீரோ அப்படியே கெத்து காட்டுறான். நோவாவும் உனக்கு எல்லாம் அசிங்கமாவே இல்லல்ல, இந்த ஃபைட்ட நான் பார்த்துட்டே இருப்பேன், இதை சுத்தி இருக்கிற இந்த பேரியரை டிசேபிள் பண்ணு. அவனும் சரி நான் பண்ணிடுறேன். இவன் இப்படி சொல்லும் போது ஹீரோ அங்க இருந்து பிரிட்டன் கிளம்பிடுறான். நான் பார்த்தா இவன் பின்னாடி வந்து நின்னுறான். இவனுக்கு கிளம்பந்தே தெரியல. இவனும் எனக்கு புரிஞ்சதுன்னு நோவா கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோ இவன் கழுத்திலே மட்டாருன்னு ஒரே அடி, பையன் கிருகிருன்னு ஆகி கீழே ஊந்துடுறான். அங்கேயே கரெக்டா அந்த பேரியர் மறையறதுக்கும் இவன் கீழே வர்றதுக்கும் கரெக்டா இருக்குது. இவன் தான் ஏற்கனவே அந்த நோபல்ஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு வந்தால, அந்த நோபல்ஸ் எல்லாம் டார்க் ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தன் எப்படி பிரின்ஸ் மேலே கை வைக்கலாம்? ஆமா, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இந்த விஷயம் நடக்கிறதுக்கு எல்லாம் வாய்ப்பே கிடையாது, இது இம்பாசிபிள் அப்படின்னு கத்திட்டு இருக்கானுங்க. பிரின்சஸும் எப்படி இவன் அதை பண்ணா? ஒருவேளை நாக்ஸுக்கு இவனுக்கு 2 உயிர் இருக்கா என்ன? அதான் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பிரின்ஸ் கூட சண்டை போட்டு யாராலையுமே பழைக்க முடியாது. ஹீரோ வந்து அவனே அடிச்சு படுக்க வச்சிட்டான்ல, அதான் இவன் செத்து பொழைச்சு அவனை போட்டு தள்ளி இருப்பானா அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இச்சிடா இப்படி சொல்லும் போதே இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடறாங்க. நெக்ஸ்ட் சாப்டரோட ஸ்டார்டிங்ல இச்சிடா சொன்னதை கேட்டு பிரின்சஸும், இச்சிடா உன் கட் ஃபீலிங் ஆளலாம் இதை சொல்லாத, அவன் கண்டிப்பா ஏதோ ஒரு ஹிடன் கார்டை யூஸ் பண்ணியிருக்கான். டார்க் ஃபேமிலியோட அத்தாரிட்டியும் இன்ஃப்ளூயன்ஸும் அது இந்த எம்பையர் வரைக்கும் வந்துருச்சா? வாய்ப்பே கிடையாது. அப்படின்னா இவன் யாரையோ யூஸ் பண்ணியிருக்கான், யாரையோ நம்பிதான் இந்த மொத்த வேலையும் இவன் பார்த்திருக்கான். என்ன ஆனாலும் சரி இவனை நம்ம சைடு கொண்டு வந்தே ஆகணும். சரி ஓகே, ஆனா இந்த விஷயத்த நான் ஒத்துக்க கூடாதுதான் நினைக்கிறேன். இந்த நாக்ஸ் ஒனோட எபிலிட்டி இது உண்மையிலேயே பயங்கர வேற லெவலா இருக்கு. அன்னைக்கு அந்த ஃபாரஸ்ட்லயும் சரி, அட்மிஷன் எக்ஸாம் நடக்கும் போதும் சரி, அதை பார்த்தாலே தெரியுது இவன் பயங்கர டேலண்டான ஒரு ஆளுன்னு. அதுவும் இல்லாம இன்னைக்கு நடந்த இந்த சண்டை, இதுல ஒரு விஷயம் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆனது என்னன்னா, பிரின்ஸ் லூயிஸ் கூட இவனுக்கு ஜாயின் பண்றதுக்கு எந்த ஒரு இன்டென்ஷனுமே கிடையாது. பிரின்சஸோ ஏதோ ஒரு பிளான போட்டு இவ்வளவு வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கா. அண்ணனும் தங்கச்சும் ஒரே மாதிரி தான் இருக்குதுங்க ரெண்டும். பிரின்சஸும் இச்சிடா கிட்ட ஒரு விஷயத்த நம்ம பண்ணோம், அதுவும் இப்பவே பண்ணோம். பிரின்சஸ் உங்க மைண்ட்ல என்ன இருக்கு? இவனும் போய் இச்சிடா காதுல ஏதோ ரகசியமா சொல்றா. அதை கேட்டு இச்சிடாவும், என்ன சொல்றீங்க நீங்க? உண்மையிலே நீங்க இந்த விஷயத்த சீரியஸா தான் சொல்றீங்களா? இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே சோல்ஜர்ஸும் பிரின்ஸ் லூயிஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க, சீக்கிரம் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகணும். அந்த பட்லரும் வந்து சீக்கிரமா எல்லாருமே கிளம்புங்க. அதுவும் இல்லாம இங்க நடந்த இந்த விஷயம் இது யாருக்குமே தெரியக்கூடாது, புரிஞ்சதுல எல்லாருக்கும்? பிரின்ஸ் லூயிஸ் எழுந்துருங்க. இவங்க எல்லாம் இப்படி மாத்தி மாத்தி கத்திட்டு இருக்கும் போதே ஹீரோவும் அங்க வந்து கிளம்பிடுறான். அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து பிரின்ஸ் லூயிஸ் கத்திட்டு இருக்கானுங்க. அப்படியே கட் பண்ணி நைட்டு காட்டுறாங்க. ஹீரோவும் அந்த சண்டையெல்லாம் முடிச்சுட்டு அவன் ரூம்ல வந்து உட்காந்துட்டு இருக்கான். அவனும் எப்பா எப்படியோ நான் இன்னைக்கு தப்பிச்சிட்டேன், ஆனா நான் யோசிச்சு கூட பாக்கல இந்த பிரின்ஸ் லூயிஸ் இவன் உண்மையிலே ஒரு
பைத்தியக்காரன் தான். இவன் பேர் சொல்ற மாதிரி இவனுக்கு அந்த பேட் எண்டிங் மேக்கர்னு பேர் வந்ததுக்கு கண்டிப்பா இதுதான் ரீசனா இருக்கும். என்னால இந்த விஷயத்தை தவிர்க்க முடியாது. பிரின்ஸ் லூயிஸ் கிட்ட நான் இவ்வளவு ஈஸியா சண்டை போட்டதுக்கு காரணம் அது இதுதான். அப்கோர்ஸ் அடுத்த தடவை எனக்கு இதே மாதிரி லக் அடிக்கும்ட்டு நான் நம்பிட்டே இருக்க முடியாது. ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே யாரோ வெளியே வந்து கதவு தட்டுறாங்க. ஹீரோவும் எவன்டா அவன் இன்னேத்துக்கு வந்திருக்கான், ஒருவேளை அந்த பிரின்ஸ் லூயிஸ் தான் என்கிட்ட ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு வந்திருக்கானோ, இந்த பிரச்சனை இது முடியவே முடியாது போலயே. ஹீரோவும் கத்தி எடுத்துட்டு யாரது, நாக்ஸ்வான், இது நாங்க தான், பிரின்சஸ் உன்னை பார்த்து ஏதோ பேசணும்னு சொன்னாங்க. இச்சிடா நீயா, இது பிரின்ஸ் இல்லையா, அப்ப அந்த பையன் வரலையா ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு சொல்லி, இப்ப பேசணுமா, ஆமா இப்பவே தான் கதவு தர. இவ பேசுற டோன்லயே தெரியுது ஏதோ ஒரு பிரச்சனையை உருவாக்க தான் இதுங்க ரெண்டும் இங்க வந்திருக்குங்க. சரி உள்ள வாங்க. ஹீரோ போய் பிரின்சஸ பாக்குறான். பிரின்சஸும் ஹீரோவை பார்த்துட்டு அவளும் உள்ள போலான்ற மாதிரி உள்ள வந்துடுறா. வழக்கம் போல இச்சிடா வெளியே நின்னுக்கிறா. வெளியே நின்னு நான் காட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஹீரோவும் பிரின்சஸ் என்ன விஷயம், எதுக்காக வந்திருக்கீங்க, நீங்க காலையில நடந்த சண்டைக்கோசரம் எதனா பேச வந்திருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இப்ப இங்க இருந்து கிளம்பிடுங்க. நான் ஏற்கனவே இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இல்ல நான் அதுக்காக வரல. அதுவும் இல்லாம நான் ஏன் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண போறேன். அதுவும் இல்லாம என்கிட்ட இந்த மாதிரி முட்டாள் மாதிரி நடிக்காத. நீங்க என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியலையே. உன்னால இந்த விஷயத்தை யோசிச்சு பார்க்க முடியுதா நாக்ஸ், நானும் என் பிரதரும் ஒரே டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிடுற மாதிரி. ஹீரோ ஒரு கேள்வி கேட்டா இவ ஒரு பதில் சொல்றா. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா பேசிட்டு இருக்கா இவ அப்படின்ற மாதிரி. இவளும் உதவா வந்து உட்காரு, அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசிடலாம். ரெண்டு பேருமே போய் உட்காந்துடுறாங்க. ஹீரோவும் பிரின்சஸ் இது ஏற்கனவே மிட் நைட் ஆயிருச்சு, இந்த நேரத்துல நம்மளுக்குள்ள என்ன பேச வேண்டியிருக்கு, அதுவும் இல்லாம நீங்க எதனா பேசுறதா இருந்தா அது காலையில பேசிக்கலாமே. இல்ல இதுதான் பக்காவான நேரம். இவ இப்படி சொன்ன உடனே ஹீரோவும் எப்படி இவளால அசால்ட்டா என் ரூமுக்கு இந்த லேட் நைட்ல வந்துட்டு போக முடியுது, அதுவும் இல்லாம இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் என்னை பத்தி ஏகப்பட்ட பேட் ரூமர் சுத்திட்டு இருக்குன்னு. அவங்க இப்படி இருக்கும் போதே இவளால எப்படி இந்த இடத்துக்கு வர முடியுது. இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே பிரின்சஸும் இந்த இடத்துல ஊழல் நடக்குதுன்னு நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கியா, ஆனஸ்டா சொல்ல போனா ஆமா, அதுவும் இல்லாம நான் டார்க் ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தன், என்னோட ரூம்ல நீங்க இந்த லேட் நைட்ல இருக்கிறத பார்த்தா இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். நானும் நீயும் ஒரே விஷயத்த தான் இப்ப யோசிச்சுட்டு இருக்கோம். என்ன சொல்றீங்க, இந்த இடத்துல உண்மையிலே ஊழல் நடந்துட்டு தான் இருக்கு, அதை பத்தி பேசுறதுக்கு தான் நான் இப்ப வந்திருக்கேன். இவ ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட பேசணும்னு வந்திருக்கா, இவ என்னதான் பிளான் பண்றானே தெரியலையே, தயவு செஞ்சு சொல்லி தொலை அப்படின்ட்டு ஹீரோவும் மனசுக்குள்ளே நினைச்சிட்டு பிரின்சஸ் நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு கொஞ்சம் தயவு செஞ்சு எக்ஸ்பிளைன் பண்றீங்களா டீடைலா. நாக்ஸ்வான் சொல்லுங்க, என்ன எனக்கு நீ வேணும், என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. இவ இப்படி சொல்லும் போதே இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடறானுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.